ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு ஐட்டமையும் எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் டிசின்னு ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் டிசி கேரக்டர்ஸ் 4 பேர் நேம் கொடுத்துருக்கேன். அதாவது சூப்பர்மேன், டூம்ஸ்டே, பேட்மேன், ஜோக்கர்னு. இப்போ எனக்கு இந்த டிசிங்கிற லிஸ்ட்லேருந்து ஒவ்வொரு கேரக்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதை நான் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா, நம்ம ஸ்ட்ரிங் படிச்சிருப்போம். எப்படி ஸ்ட்ரிங்கில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் லிஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம டிசியில் சூப்பர்மேன் எந்த பொசிஷனில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேனோட பொசிஷன் 0. அடுத்து டூம்ஸ்டேயோட பொசிஷன் 1, பேட்மேனோட பொசிஷன் 2, ஜோக்கருக்கு 3. இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா பிரிண்ட் டிசி 0 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு சூப்பர்மேன் பிரிண்ட் ஆகணும். ட்ரை பண்ணி பார்ப்போம். Ctrl+Shift+F10. ஸோ எனக்கு சூப்பர்மேன் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ நான் பேட்மேன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் இங்கே 2 கொடுக்கணும். 2 கொடுத்தா சூப்பர்மேனுக்கு பதிலாக பேட்மேன் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். அதே மாதிரி எனக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா நான் இப்போ என்ன பண்ணலான்னா பிரிண்ட் டிசி ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பண்ண மாதிரியே லிஸ்ட்லேயும் நம்ம ஸ்லைசிங் பண்ணலாம். இப்போ நான் இங்கே 1:3 கொடுத்தேன்னா எனக்கு இன்னொரு லிஸ்ட்டு நியூவான ஒரு லிஸ்ட்டு கிரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே, பேட்மேன், அதாவது 1, 2, 2 வரைக்கும் எப்பயுமே என் லிமிட்டை எடுத்துக்காது. அதே மாதிரி பிரிண்ட் டிசி நான் ஸ்டார்ட் லிமிட் கொடுக்காம வெறும் என் லிமிட் கொடுத்தேன்னா எனக்கு டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் லிமிட் இங்கே நான் ஸ்டார்ட் லிமிட் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டார்ட் லிமிட் கொடுக்காம என் லிமிட் மட்டும் கொடுத்தேன்னா டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் லிமிட் 0ன்னு எடுத்துக்கும். சூப்பர்மேன், டூம்ஸ்டே, பேட்மேன். இதே நான் ஸ்டார்ட் லிமிட் கொடுத்து என் லிமிட் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக கடைசி வரைக்கும் லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தந்துடும். இப்போ நான் 0:2 என் லிமிட் கொடுக்கல. ஸோ சூப்பர்மேன், டூம்ஸ்டே, பேட்மேன், ஜோக்கர். இப்போ எனக்கு இந்த லிஸ்ட்டோட காப்பி எனக்கு கிரியேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலான்னா பிரிண்ட் டிசி கோலன் இப்படி கொடுத்தா அந்த லிஸ்ட்டோட இன்னொரு காப்பி எனக்கு அப்படியே கிரியேட் ஆயிரும். ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அந்த லிஸ்ட்டோட காப்பி அப்படியே கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்டை நம்ம சேஞ்சும் பண்ணலாம். இப்போ எனக்கு நம்பர் 1 பொசிஷனில் டூம்ஸ்டே வேண்டாம். டூம்ஸ்டேக்கு பதிலாக டார்க் சைடு வேணும்னா நான் DC1 = டார்க் சைடுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணனா டிசி எனக்கு டூம்ஸ்டேங்கிற இடத்துல டார்க் சைடு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் லிஸ்ட்டோட எலமெண்ட்டை நம்ம அப்டேட்டும் பண்ணலாம். அடுத்து நம்ம இன்னொரு ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வேறு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்பர்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணி அதில் 1 to 20 நம்பர்ஸை வச்சுக்கிறேன். ரேஞ்ச் 20. இப்போ நான் பிரிண்ட் நம்பர்ஸ் கொடுத்தா எனக்கு 0லேருந்து 90 நம்பர்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு இதில் இருக்க ஈவன் நம்பர் மட்டும் வேணும். அப்போ நான் என்ன பண்ணலான்னா நம்பர்ஸோட 2 கோலன் போட்டு 2 கொடுத்தேன்னா எனக்கு அந்த லிஸ்ட்டில் இருக்க ஈவன் நம்பர் மட்டும் வரும். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக லீவ் பண்ணி வரும். 1 விட்டுட்டு 2 வரும், 2 அப்புறம் 3 இருக்காது, 4 வரும். இதே மாதிரி இந்த நம்பர் லிஸ்ட்டை நான் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணணும்னா இங்கே 2க்கு பதிலாக -1 கொடுத்தா எனக்கு அந்த லிஸ்ட்டு அப்படியே ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். 19லேருந்து 0 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. இப்படி தான் நம்ம லிஸ்ட்லேருந்து எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.